எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பன்னீர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ரோஸ்டட் மசாலா பன்னீர். ரொம்ப அருமையான டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபிக்கு பன்னீரை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எடுக்கிற பன்னீரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையில் மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பன்னீரில் நல்லா கோட் ஆகிடும். மசாலா நல்லா பன்னீரில் கோட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. பன்னீர் ஊறிட்டு இருக்கிற டைமில் டிப் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1 கப் புதினா, நெக்ஸ்ட் 1 சின்ன துண்டு வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய். உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைங்க. ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் எண்ணெய் அப்புறம் வெண்ணெய்க்கு பதிலாக நான் நெய் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெய் ஹெல்த்தி கூட. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 1 இல்லைன்னா 2 நிமிஷம் போதும். எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆனதும் கடாயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் நல்ல சூடாக கொத்தமல்லி புதினா சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டர்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.